بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபை கொண்டு தொடர்ந்து நம்ம சூரா தப்சீர் பார்த்து வரோம். அந்த வகையில சூரா மரியம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த 20வது சூரா துவாஹா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூறாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திருக்குர்ஆனோட 20வது அத்தியாயம். இதுல 135 வசனங்கள் மக்காவுல இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தோட தொடக்கத்திலேயே தா மற்றும் ஹ அப்படின்ற ஒரு தனி எழுத்துக்கள் கொண்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதையே இதுக்கு பெயரா சூட்டப்பட்டிருக்கு. இந்த தா ஹ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு நிறைய பேர் அறிஞர்கள்லயே தனிப்பட்ட விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனா இந்த தனிப்பட்ட அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா ஹா மீம் யாசீன், இந்த தாஹா இந்த மாதிரியான தனிப்பட்ட எழுத்துக்கள் தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது அந்த எழுத்தோட பொருளை பல பேர் பல மாதிரி கொடுத்தாலும் அதுக்கு மீனிங் ஆனா அல்லாஹ் தான் அறிந்தவன் அப்படி நம்ம சொல்றதுதான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது தப்சீர் இப்னு கசீர் எழுதிய ஆசிரியரோட கருத்தாவும் இருக்குது. ஆனா இதுக்கு நிறைய விளக்கங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வோட அந்த செய்தியோட சூறாக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னா அல்லாஹுடைய வல்லமை, அவன் எவ்வளவு பெரிய சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவன் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால சொல்லி காட்டுறான். அடுத்து அவன் படைச்சிருக்க படைப்பாற்றல், அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போறான். அடுத்தபடியா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசினாங்கல்ல, அதை பத்தியும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்ட போறான் இந்த சூறா மூலமா. அதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டுல வளர்ந்தாங்க இல்லையா, அந்த விஷயம். அதுக்கடுத்து உறுதியா ஃபிரௌனை எதிர்த்து இஸ்ரவேலர்களுக்கு விடுதலைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குரல் கொடுத்த அந்த செய்தி, அதை பத்தியும் இந்த சூரா துஹால பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது, அந்த நிகழ்வும் இந்த சூறால இருக்கு. இது மட்டும் இல்லாம இஸ்ரவேலர்களை நல்ல வழிபடுத்துறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மேற்கொண்ட கடினமான முயற்சி, அந்த பனி இஸ்ரவேலர்கள் இருக்காங்களே சுப்ஹானல்லாஹ், அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்தார்களை எல்லாம் உங்களை மேன்மையாக்கி வச்சோம், உங்களுக்கு நம்முடைய அற்படைகளை விசாலப்படுத்தணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு அவங்க நேர்வழி பெறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கடினமான முயற்சிகள்லாம் என்ன, அதையும் இந்த சூறாக்குள்ள பார்க்க போறோம். இது முடிச்சிட்டு அடுத்து என்ன வரப்போகுதுன்னா, அந்த உலக முடிவு நாள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிகழ்வை பத்தி, அந்த நாள்ல நடக்கக்கூடிய பயங்கரங்களை பத்தியும் இந்த சூறால சொல்லி காட்ட போறாங்க. அது அல்லாம ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாங்கல்ல, அந்த செய்தியும் இதுல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த சூறால பாத்தீங்கன்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அரிய செய்தி, ஒரு அழகிய செய்திகள் நிறைய இதுல இடம் பெற்றிருக்குங்கிறத முன்னாடி இதனுடைய கண்டென்ட்டா இதனுடைய பொருளடக்கத்துல ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட சூறா. 135 வசனங்கள் கொண்டது. ஆனாலும் 130 131வது வசனம், அந்த 2 வசனம் மட்டும் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூறா இறக்கப்பட்ட வரிசை அப்படின்றது பாத்தீங்களா, அத பாத்தீங்கன்னா 20வதா இருந்தாலும் தொகுக்கப்பட்ட வரிசையில 45வது அத்தியாயமா இது இருக்கு. நமக்கு ஆர்டர் படி வரையில இது 20வது சூறாவா இருக்கு. ஆனா இறங்குச்சுல ஒவ்வொன்னா, அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 45வது அத்தியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சூரா துஹா 20வது அத்தியாயம் 135 வசனங்கள் கொண்டது, மக்காவுல இறக்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள்லாம் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வாங்க உள்ள போய் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்காஹ் இல்லா தذكرة لمن يخشى
அல்லாஹால சொல்லி காட்டுறான். எடுத்ததோட துவஹா, நபியே நீ நற்பேர் அற்றவராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம கொடுக்கல. நீங்க நல்லபடியா வரணுங்கிறதுக்காக இந்த குர்ஆனை கொடுத்துருக்கமே தவிர நீங்க வீணா போறதுக்காக இந்த குர்ஆனை நம்மளுக்கு கொடுக்கல. மாறாக நம்மை அஞ்சக்கூடியவருக்கு அறிவுரையாகவே இந்த குர்ஆனை நம்ம கொடுத்திருக்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான், தன்சீலன் மிம்மன் ஹலகல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா. அல்லாஹாலா சொல்றான், இது பூமியையும் உயரமான வானங்களையும் படைத்தவனால் அருளப்பட்டது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் சொல்றான், அந்த அளவிலா அருளாளன் யாரு தெரியுமா? அவன்தான், அவனுடைய அரியணை தான் அவனுடைய அர்ஷ். அந்த அரிசின் மீது நிலை கொண்டான். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், வானங்கள்ல இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் அந்த ரெண்டுக்கும் இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில புதைச்சு போய் கிடக்குல, அது அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், வயன் தஜ்ஹர் பிகௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வஅக்ஃபா. நபியே நீர் பொதுவாக அல்லது உரத்து குரலில் பேசினாலும் ரெண்டும் அவனுக்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னா, நீங்க மெதுவா பேசினாலும் சரி, சத்தமா பேசினாலும் சரி, ரெண்டுமே அவனுக்கு சமம். ஏன்னு சொன்னா அவன் ரகசியத்தையும் அதை விட மறைவானதையும் கூட அறியக்கூடியவனா இருக்கான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அவனுக்கு அந்த அல்லாஹ் இருக்கான் பாத்தீங்களா, அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்ல, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 to 8 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாஹால ஃபர்ஸ்ட் ஆரம்பமா சொல்லி காட்டான். இந்த வசனங்களுக்கு சொல்லும் போது உயர்ந்தோனாகிய அல்லாஹ் திருக்குர்ஆன் அருளப்பெற்றதனோட நோக்கத்தை எடுத்து சொல்றான். அல்லாஹ் இந்த குர்ஆனை ஏன் இறக்கி வச்சான், எதுக்காக இறக்கி வச்சான், அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதோட சேர்ந்து தன்னிகரற்ற அவனுடைய ஆற்றல்களையும் எடுத்து சொல்றான். இந்த குர்ஆனை ஏன் இறக்கி வச்சோம், அவனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு பின்னாடி அவனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல முதல் வசனத்துல இந்த துவாஹான்னு வருது பாத்தீங்களா, இது வந்து தனி எழுத்துக்கள். இதை பத்தி நம்ம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சூரத்துல் பக்கராவிலேயே ஆரம்பத்திலே நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டோம். நீங்க பார்க்கணும்டா போய் சூரத்துல் பக்கராவுடைய விரிவுரையை எடுத்து பாருங்க. ஏன்னா இது அல்லாஹ் அறிந்தவன் அப்படிங்கிறதான் சுருக்கமான விளக்கம். அதுக்கு அடுத்து இந்த விஷயத்துக்கு சொல்லும் போது நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த சொல்லுக்கு வந்து மனிதரே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹ், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், வஹாக் ரஹ்மத்துல்லாஹ் இவங்கெல்லாம் இதே கருத்தை தான் சொல்றாங்க. இந்த கருத்தை வந்து தப்சீர் தபரில, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. ரபியோ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழும்போது ஒரு கால்ல நின்று மறு கால தரையில வைக்காம உயர்த்துவாங்க. அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவாஹா, அதாவது முஹம்மதே பூமியில உங்க 2 காலையும் பதிச்சு நில்லுங்க, நீங்க நற்பேரற்றவராக ஆக வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல நீங்க சிரமப்படணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த குர்ஆனை நம்ம உங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் முதல் 2 வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் 2 வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ரபியா பின் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் காட்டக்கூடிய இரக்கமும் நல்ல அணுகுமுறையும் இதுல நமக்கு வெளிப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்க தொழுவும் போது ஒரு காலை ஊண்டி இன்னொரு காலை அப்படியே தூக்கி தொழுதாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம இறக்கல, நீங்க 2 காலையும் ஊண்டி நிம்மதியா தொழுவுங்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம கொடுக்கலன்றத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றது எதை காட்டுதுன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய இரக்கத்தையும் அவங்கள எப்படி அப்ரோச் பண்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அணுகுறாங்கிறத காட்டுதுங்கிறாங்க. இதை சொல்லும் போது நூல் ஷிபா
அப்படிங்கிறதுல காலி இயால் ரஹ்மமுல்லா எழுதினதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுல உள்ள விஷயத்தை இங்க சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுங்கிற அந்த இரவு தொழுகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொழுகும் போது பாதங்கள் வீங்கும் அளவுக்கு அவங்க நின்று தொழுவாங்க. அப்போ அந்த வலியோட காரணத்தினால ஒரு கால தரையில வச்சுட்டு இன்னொரு காலை அப்படி கொஞ்சம் தூக்கி இப்படியே சாஞ்சு தொழுகுவாங்க. அப்பதான் அல்லாஹ் தாலா இந்த மாதிரி வசனங்களை இறக்குறான். இந்த நீங்க நபியே இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். 2 காலையும் தரையில வச்சு தொழுங்க. உங்களால இயன்ற அளவுக்கு தொழுங்க. சிரமத்தை தருவதற்கு இந்த குர்ஆன அல்லாஹ் உங்களுக்கு இறக்கல அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டுறான். அதனாலதான் தாஹா இதில் உள்ள அந்த தாங்கிற எழுத்துக்கு மிதிப்பீராக அப்படிங்கிற பொருளையும், ஹா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு பூமிய, அதாவது இந்த பூமியை மிதிப்பீராக அப்படிங்கிற அந்த ஒரு இதை சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு. அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். ஆனா இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கு. முர்சலான ஹதீஸாவும் இது இருக்கு. ஆதாரபூர்வம் இதுக்கு தெளிவானதா இல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அடிக்குறிப்புல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்கவும் செய்யறாங்க. சரியா? அப்போ ஆனால் அல்லாஹுடைய ரசூல் கால் வீங்க வீங்க தொழுதாங்களா இல்லையாண்டா அது உண்மையான விஷயம். அவங்க தொழுதாங்க. இரவு தொழுகையில தொழுதாங்களாண்டா ஆமா, அவங்க தொழுதாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, காலு வீங்குற அளவுக்கு நின்று தொழுகுறீங்களே, இப்படி அழுகுறீங்களே, அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டானே, அப்படி இருக்க ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகுறீங்க, இவ்வளவு கால் வீங்க வீங்க நீங்க இருக்கிறீங்க, அவங்க இவ்வளவு அழுகுறீங்க? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க வேணாமா? எவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறான், அதுக்கெல்லாம் நான் நன்றியோட இருக்க வேணாமான்னு சொன்ன ஹதீஸ் அத்தன்டிக் ஆனது. ஆனா இந்த விஷயத்துல அறிவிப்பாளர் வரிசையில கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு இமாம் சொல்றாங்க. அதே மாதிரி 2வது வசனம், இப்ப முதல் வசனத்துக்குரிய அந்த துவாஹா அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட எழுத்துக்கு ரபியா பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன விளக்கத்தை இப்ப நம்ம பார்த்தோம். மற்ற அறிஞர்களும் மனிதரே, இந்த மனிதரே அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அல்லாஹுடைய தூதர்கிட்ட அல்லாஹ் பேசுறான். உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம கொடுக்கல, மாறா உங்களுக்கு அறிவுரையா நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விளக்கத்தை இப்னு அப்பாஸ் மற்ற சஹாபாக்கள், மற்ற அறிஞர்கள் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க நற்பேரற்றவராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் அடுத்த வசனத்துல தெரியப்படுத்துறான். இப்போ இதுக்கு தஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தினாங்க. குறைஷி இணை வைப்பாளர்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரமப்படணும், அல்லல் படணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குர்ஆன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமா பேசுனாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய நபியே நீர் நற்பேர் அற்றவராக நீங்க இருக்கணுங்கிறதுக்காக இந்த குர்ஆனை நம்ம கொடுக்கல, மாறா அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அழகிய ஒரு விஷயமா தான் இந்த குர்ஆனை நம்ம கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற 1 to 3 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கனா அப்படின்னு சொல்லிட்டு வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை இறக்க இறக்க தானும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல பதிய வச்சான். அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மற்ற சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு உடனே கற்றுக் கொடுத்து மனப்பாடம் செய்ய சொல்றாங்க, எழுத சொல்றாங்க. அவங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்றாங்க, எழுதுறாங்க, ஃபாலோ பண்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த இணை வைப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க இது மூலமா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்க வேதனைப்படுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த நிராகரிப்பாளர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேலி பண்ணக்கூடியவர்களாகவும் கிண்டல் செய்யக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க. அதுக்குதான் அல்லாஹ் தஆலா பதிலா சொல்லி காட்டுறான், இது நீங்க கஷ்டப்படணுங்கிறதுக்காக கொடுக்கல, மாறா உங்களுக்கு நீ மிகப்பெரிய அறிவுரையா, மிகப்பெரிய வழிகாட்டியா, நான் உங்களுக்கு அருளா, ஷிஃபாவா வேற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்ப இந்த அசத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அசத்தியவாதிகள்,
அவங்க எண்ணிக்கொண்டதை போன்று இது கஷ்டமானது இல்ல. மாறா யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கினானோ, அல்லாஹ் யாருக்கு பயனுள்ள கல்வியை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவருக்கு ஏராளமான நன்மைகளை அவன் நாடனா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் மூலம் நன்மையைத்தானே தவிர தீமை எதுவுமே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவருக்கு மார்க்க விளக்கமுடைய அறிஞராக்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவரை மார்க்க விளக்கமுடைய அறிஞராக மாற்றுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ முஆவியா பின் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 71வது ஹதீஸ், 3116, 7312வது ஹதீஸ். இதே மாதிரி இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. 1876, 1878, 1888 இந்த ஹதீஸ்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்களா, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ, யார விரும்புறானோ அவங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான், மிகப்பெரிய அறிஞர்களா ஆக்குறான் என்றுனா இந்த இடத்துல சொல்றாங்க. சாலபா பின் அல் ஹக்கம் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நபிமொழி மிகவும் அழகானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் மறுமை நாளில் தன் அடியார்களிடையே தீர்ப்பு வழங்குறதுக்காக தனது நாற்காலியில், அதாவது குர்சியில் அமர்ந்து கல்வி ஞானம் வழங்கப்பட்டோரை நோக்கி அல்லாஹால பின்வருமாறு கேட்பான். எப்படி? உங்களிடம் ஏற்படுகின்ற தவறுகளை உங்களுக்கு நான் மன்னிக்க வேண்டும் விரும்பியே உங்களுக்கு, அதாவது என் கல்வியையும் ஞானத்தையும் உங்களுக்கு வழங்கினேன். எனவே இப்போது எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது தப்ரானில பதியப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பாளர் தொடர் நியாயமானது அப்படிங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அறிவிப்பாளர் நம்பத்தகுந்த ஒரு விஷயம். அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னா, நபித்தோழர் சாலபா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தாலா நாளை மறுமை நாள்ல மக்களை எல்லாம் கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய அந்த குர்சியில உட்கார்ந்து அல்லாஹுடைய கல்வி வழங்கப்பட்ட ஞானம் வழங்கப்பட்டவங்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்வானா, உங்களுக்கு ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் உங்களுக்கு நான் மன்னிக்கணும்னு விரும்பித்தான் உங்களுக்கு இந்த கல்வியையும் இந்த ஞானத்தையும் நான் கொடுத்தேன். அதனால இன்னைக்கு நான் எதையும் ஒரு விஷயத்துல பொருட்படுத்துறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு மார்க்க கல்வி படிக்கிறத கேவலமா, அசிங்கமா, தேவையற்றதா, இந்த உலக லாபம் கிடைக்காததா நினைச்சு புறம் தள்ளக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் நம்ம அறிவிச்சு கொடுக்கணும். இந்த செய்தியெல்லாம் சொல்லணும். ஏன்னு சொன்னா, இந்த உலக கல்வியில படிக்கிறதுல கண்ணுக்கு முன்னாடி பலன் தெரியுது, கௌரவம் இருக்கு, மதிப்பு இருக்கு, நிறைய சேலரி இருக்கு, வாழ்க்கை வசதி இருக்கு. ஆனா மார்க்கத்தை படிக்கிறதுனால, குர்ஆனை படிக்கிறதுனால, குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கிறதுனால, ஹதீஸ்களை படிக்கிறதுனால, சட்ட நூல்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்டதை படிக்கிறதுனால உலக லாபங்கள், ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால, அதுதான் வாழ்க்கையின் வழிகாட்டி, அதுதான் நம்ம வாழ்க்கையின் முன்னோடி, அதுதான் இம்மைக்குரியதும் மறுமைக்குரியதுங்கிறது விளங்காததுனால, அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காதனால அந்த படிப்பை யாரும் படிக்கிறது இல்ல, அது விளங்குறதுக்கு முற்படுறது இல்ல. அதுக்கு அதை படிச்சவங்களுக்கும் பெரிய சேலரிங்கிறதோ ஒரு கண்ணியம் மதிப்புங்கிறதோ எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிறதும் இல்ல. ஏன்னா அதை பத்தின விளக்கங்கள் தெரியல. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில இவ்வளோ பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க கல்வி ஞானங்களை படித்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இது மூலமா பார்ப்போம். அதே மாதிரி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த 2வது வசனம் இன்னொரு வசனத்தை ஒத்து இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 73வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், முன்னதாக மக்கள் தொழும்போது தம் நெஞ்சங்களில் கயிற்றை கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் ஓதிக்கொண்டு தொழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த சிரமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் அகற்றிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வசனத்துக்கு கத்தாது ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் குர்ஆனை நற்பேர் அற்றதா அல்லாஹ் ஆக்கல.
மாறா அதை அருளாகவும் ஒளியாகவும் சொர்க்கத்தின் வழிகாட்டியாகவுமே ஆக்கியிருக்கான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இந்த குரானை இன்னைக்கு பாருங்களேன், மனநம் விட கஷ்டமா இருக்கு. அதனுடைய சட்ட விளக்கங்களை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு மனப்பாடமே வர மாட்டேங்குது, எனக்கு ஓதவே தெரியல, எனக்கு நாக்கே திரும்ப மாட்டேங்குது, எனக்கு உச்சரிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விட்டுலாமா அப்படின்னு விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளும் விடக்கூடாது. உலக விஷயங்கள்ல எதையாச்சும் நம்ம விட்டுட்டோமா, படிப்பு வரல, பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கு, கஷ்டப்பட்டு காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு, கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கு, சரியான ரஷ்ஷா இருக்கு, நம்ம விட்டுட்டோமா? இல்லையில. ஏன்னா அதனுடைய பலன்கள் நமக்கு உலகத்துல கண்ணு முன்னாடி தெரியுது, இதனுடைய பலன்கள் தெரியல. அதனால ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அல்லாமே சத்தியமா அல்லாஹ் இந்த குர்ஆனை நற்பேரற்றதா இறக்கல, மாறா அருளா கொடுத்திருக்கான், ஒளியா கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, சொர்க்கத்தின் வழிகாட்டியா அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அதனால ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும், அதாவது முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி, இந்த குர்ஆனை படிக்கணும். ஏன்னா இது அகில உலக மக்களுக்கும் நேர் வழிகாட்டின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுல குறிப்பா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனை ஓத தெரியல, படிக்க தெரியல, இது எனக்கு விளங்கல, இது எனக்கு புரியல, பரவாயில்ல, இது நான் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல ஒரு ஓரத்துல நம்ம ரமலான்ல ஓதுறதுக்காக, தொழுகையில சில சூறாக்கள் ஓதுறதுக்காக உள்ளதுதானே. ஒரு 10 சூறாவை மனப்பாடம் பண்ணிக்கிறோம், இல்ல தமிழ்ல படிச்சுக்கிடுவோம், அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு இருக்கவே கூடாது ஒரு நாளும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, இதுதான் நம்மளுடைய கைடன்ஸ், இதுதான் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளோட பேசக்கூடியது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நம்முடைய வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை தேவைகளுக்கும், அத்தனை வேண்டுதல்களுக்கும் உள்ள தீர்ப்பு. இந்த வேதத்தை நமக்கு கொண்டு அதை வழிகாட்டி தந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலதான், நம்மளுடைய அதை படிக்கிறதுலதான் நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கே தவிர, இந்த உலகத்துடைய கல்வியில மட்டும் இல்ல. ஆனா அதுக்காக உலகத்துடைய கல்வியை படிக்க கூடாதுன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறாங்க. கல்வியை படிக்கணுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எழுதுங்க, படிங்க. என்னைய பத்தி நீங்க அறிந்து கொள்ளணுமா, படைப்புகளுடைய கல்வியை படிங்க, ஊர்களை சுத்தி பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி படைச்சிருக்கேன்னு பாருங்க. அப்ப கல்விங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல உலக கல்வி, மறுமைக்கான கல்வின்னு பிரிச்சுட்டாங்க. பிரிக்க கூடாது, ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல முதன்மையானது, முன்னுரிமை வாய்ந்தது எந்த கல்வின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வந்த இந்த வேதம், அவனை பற்றி அறிவது. அந்த நம்மளை படைத்த இறைவன் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, அவனுடைய குணநலன்கள், பண்புகள் என்ன, அப்படிங்கிற அறியக்கூடிய கல்விதான் கல்வியிலேயே முதன்மையானது. அப்போ இந்த பாருங்க, இந்த குர்ஆனை நீங்க சிரமப்படுறதுக்காக இல்ல. ஆரம்பத்துல உங்களுக்கு ஓதுறதுக்கோ, படிக்கிறதுக்கோ, கற்றுக்கொள்றதுக்கோ கஷ்டமா இருந்தாலும், அதை நீங்க கற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல உங்களுக்கு அருளை வச்சிருக்கான். அதுல மிகப்பெரிய ஒளிய, பிரகாசத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். சொர்க்கத்தை வழிகாட்டியா வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப 2வது வசனத்துக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் நமக்கு ஒவ்வொரு விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்ப இந்த விளக்கங்களை எல்லாம் அறிந்த நாம், இதுவரை ஓதாதவங்க யாராவது இருந்தா, நம்மளுடைய சகோதரிகள்ல, நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள்ல, எங்களுக்கு தான் வயசாயிருச்சு, இனிமேல் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு இல்லாம, இப்பயாச்சும் இந்த சிந்தனையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தானே, நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து அதுக்கு படிக்கிறதுக்கு, அதை விளங்குறதுக்கு, அதன்படி செயல்படுறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் அங்கங்க இருக்கிற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு படிச்சு கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நாம ஓத தெரிந்தவர்களா இருந்தா, அவருடைய சட்டதிட்டங்கள் தெரியாம இருந்தோம்டா அதை கத்துக்கிறணும். அதெல்லாம் தெரிஞ்சக்கூடியவர்களா இருந்தா அதனுடைய தஃசீர்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்து படிச்சு, ஏதோ ஒண்ணு
ரெண்டு செயலையாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்ற முயற்சி செய்யணும். அல்லாஹ் நிறைவான கூலியை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். என்ன அல்லாஹால சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆனை நம்ம உங்களுக்கு நற்பேர் அற்றதா கொடுக்கல, சிரமப்படுத்துறதுக்காக கொடுக்கல, மாறா உங்களுக்கு அருளா கொடுத்திருக்கேன், உங்களுக்கு பிரகாசமா கொடுத்திருக்கேன், உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா கொடுத்திருக்கேன், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக கைடன்ஸா கொடுத்திருக்கேன் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். அதை நம்ம இறுக்கமா பற்றி பிடிச்சு அதை நம்ம விளங்கி படிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். அடுத்த வசனம், 3வது வசனம், அல்லாஹால சொல்றான், மாறா இந்த குர்ஆனை நம்ம அஞ்சக்கூடியவர்களுக்கு அறிவுரையா நம்ம அறியணும் அப்படிங்கறது அல்லாஹ் தெரியப்படுத்துறான். இந்த வசனத்துக்கு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தான் அடியார்களுக்கு கருணை காட்டுவதற்காகவே தனது இந்த மறையை, தன்னுடைய இந்த இந்த வேதத்தை அல்லாஹ் அருளினான், தன்னுடைய தூதரை அதற்காக அனுப்பினான். இறைமறையை செவியுறுவதால் படிப்பினை பெறுவோர் படிப்பினை பெறலாம், பயனடைவோர் பயனடையலாம். இந்த மறை ஒரு நினைவூட்டல் ஆகும். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னால அனுமதிக்கப்பட்ட ஹலால்கள் எது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்கான். தன்னால் தடை செய்யப்பட்ட ஹராம்கள் எது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி அல்லாஹால காட்டியிருக்கான். அதனால இந்த குர்ஆன் இந்த அடியார்களுக்கு, இந்த உம்மத்துக்கு கருணை, அல்லாஹ்வுடைய கருணையா இருக்கு, மெர்சியா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளி அதை வாழ்ந்து காட்டுறதுக்கு, அதை விளக்கப்படுத்தி காட்டுறதுக்கு தன்னுடைய தூதரையும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய அடியார்களுக்கு கருணை காட்டுறதுக்காக நான் இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நான் கொடுத்தேன், இந்த இறை தூதரை அனுப்பி வச்சேன். இதுல படிப்பினை பெறுவோர் படிப்பினை பெறலாம், பயனடையக்கூடியவங்க பயனடையலாம். இந்த மறை ஒரு நினைவூட்டல். இதுல நான் எப்படிப்பட்டதெல்லாம் அனுப்பியிருக்கேன் தெரியுமா? எதெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, எதையெல்லாம் நீங்க செய்யணும், எதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெளிவுபட காட்டியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 4வது வசனம், இந்த இந்த பூமியை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். பூமியையும் உயரமான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அருளப்பட்டது. அப்போ பூமிய அல்லாஹாலா படைச்சிட்டு உயரமான வானங்களையும் படைச்சு அந்த ரப்பு கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடன் வந்துள்ள இந்த குர்ஆன் உன்னுடைய இறைவனிடமிருந்து வந்தது. இது வேற யார்கிட்ட இருந்து வந்தது இல்ல, உங்களுடைய கற்பனை இல்ல, கட்டுக்கதை இல்ல, சூனியம் இல்ல, இது செய்வினை இல்ல, எதுவும் கிடையாது. இது உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து வந்தது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் இந்த பூமிய தாழ்வானதா அடர்த்தியானதா படைச்சான். அதே மாதிரி வானங்களை உயரமானதாகவும் மிருதுவானதாகவும் படைச்சான் எப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒவ்வொரு வானத்தின் பெருமதி, அதனுடைய அடர்த்தி 500 ஆண்டுகள் பயண தொலைவா இருக்கும். ஒரு வானத்திற்கும் அடுத்த வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 500 ஆண்டுகள் பயணம் தொலைவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. திருமிதில, முஸ்னத் அஹமதுல எல்லாம் பதியப்பட்ட ஹதீஸா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வானத்தை அல்லாஹால சொல்லி காட்டுறான், பூமியை படைக்கப்பட்டதை சொல்லி காட்டுறான். இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்குது? அடர்த்தியானதா தாழ்வானதா இருக்கு. வானம் உயரமானதாகவும் அது மென்மையானதா சாஃப்டா இருக்குங்கிறான். அப்போ சுப்ஹானல்லாஹ், நமக்கு பார்க்கையிலே வானம் எப்படி சாஃப்டானதாவா தெரியுது? இன்னும் ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளணும் இல்லையா? ஏகப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இன்னும் நமக்கு முன்னாடி இருக்கு சவாலா. ஓகே, 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத சொல்லி, இப்படிப்பட்ட இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்புட்ட இருந்து வந்ததுதான் இந்த வேதம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் 5வது வசனத்துல, அளவில்லா அருளாளன் அவனுடைய அரிசின் மீது நிலை கொண்டான், அந்த அரியணை மீது அல்லாஹ் நிலைத்திருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை சொல்றான். இந்த வசனத்தை சொல்லும் போது
7வது அத்தியாயம் 54வது வசனத்துல ஆறாவதுல இது பத்தின விளக்கங்களை நம்ம நிறைய கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இறை மறையிலையும் நபி வழியிலையும் இது தொடர்பா வந்துள்ள தகவலை நம்ம இது எப்படி வந்திருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இப்ப அல்லாஹ் அவனுடைய அரியணையில நிலை கொண்டான் அப்படிங்கிறதுக்கு மாற்றமான எந்த ஒரு விளக்கமும் நம்ம கொடுக்க கூடாது. அதை அப்படியே ஒப்புக்கொண்டணும், ஏற்றுக்கொண்டணும். நிலை கொள்றதுடைய விதம் அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது, திரிக்க கூடாது, அதனுடைய பொருள்களை மாற்றக்கூடாது, ஒப்பிடவும் கூடாது. அல்லாஹ் அரியணையில அமர்ந்து இருக்கிறான்டா ஓய்வெடுக்கிறான் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு கூறவும் கூடாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான், அவனுடைய அரியணையில் அவனுடைய குருசியில் நிலை கொண்டுள்ளான் அப்படின்னா அதை அப்படியே நம்பிடணும். அதை எப்படி நம்ம கேள்வி கேட்காம நம்புறது? சில விஷயங்கள் அப்படித்தான். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹ் எதை சொல்றானோ அதை நம்ம என்ன செய்யறது? எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்புறதுதான். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் படிச்சு டயர்ட் ஆயிட்டானா? அல்லாஹ் அப்ப ரெஸ்ட் எடுக்கிறானா? அவன் ஓய்வு எடுக்கிறானா? அவனுக்கு இயலாமையா? இந்த கேள்வியெல்லாம் எந்த ஒண்ணுமே கிடையாது. அவன் அரியணையில நிலை கொண்டான்டா, அதுக்கு எக்ஸ்ட்ரா இல்ல அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நம்ம மேற்கொண்டு விளக்கமா? எதுக்குமே கிடையாது. அது அப்படியே எப்படி சொல்லியிருக்கானோ அப்படியே நம்பிடணும் அப்படிங்கறதான் இந்த வசனத்தோடைய விளக்கம். அடுத்து 6வது வசனம். வானங்கள்ல உள்ளவையும் பூமியில உள்ளவையும் அந்த ரெண்டுக்கு இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில புதஞ்சு போய் கிடக்கே அதுவும் அவனுக்கே உரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது அனைத்துமே அவனுடைய உடைமைகள், அவன் வசம்தான் இருக்கு. அனைத்தும் அவனுடைய ஆளுமைக்கும் அவனுடைய நாட்டத்துக்கும் அவனுடைய திட்டத்துக்கும் விதிக்கும் உட்பட்டதா அது இருக்கு. அவற்றை படைச்சவனும் அவன்தான், அதனுடைய உரிமையாளனும் அவன்தான், அவற்றுக்கு இறைவனும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவனை என்று வேற யாரும் அவைகளுக்கு அனைத்துக்கும் இறைவன் இல்லை. மண்ணுக்கு அடியில புதைஞ்சு கடந்து இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் இறைவன் அவன்தான் அப்படிங்கிறத முஹம்மது பின் கஅப் அல் குரலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதாவது இந்த பூமிக்கு கீழே, அதாவது 7வது பூமிக்கு கீழே புதைஞ்சு இருக்கிறதும் அவனுக்குரியதுதான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். 7 வானங்களை பூமிகளை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். இதுல இருக்க அத்தனையுமே யாருக்கு சொந்தமானது? எனக்கு. இந்த வீடு என்னோட வீடு, இது என்னோட தோட்டம், இது என்னோட ஊர், இது என்னோட நாடு. சொல்லலாம். எவ்வளவு நாளைக்கு? 50 வருஷத்துக்கா, 60 வருஷத்துக்கா, இல்ல 100 வருஷத்துக்கா, இல்ல 15 20 வருஷத்துக்கா? அவ்வளவுக்குதான். அதுக்கு பின்னாடி உரிமையாளர்கள் யாரு? வாரிசுதாரர்களா இல்ல அந்நியர்களா? தெரியாது. நமக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? தெரியாது. ஆனா அனைத்துக்கும் வாரிசு யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவன் தான் படைச்சான். அவன் தான் அதுக்கு சட்டங்களை இயற்றினா, விதிகளை ஏற்படுத்தினா. சோ அனைத்துக்கும் உரிமையாளர் அவனாத்தான் இருக்காங்கிற விஷயத்த இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் அனைத்துக்கும் உரிமையாளன். நாம ஏதோ கொஞ்ச நாளைக்கு உரிமையா இருக்கலாம் இருந்துகிட்டு. அல்லாஹு அக்பர். இதுல அத்துமீறல்கள் எவ்வளவு, அநியாயங்கள் எவ்வளவு, அபகரிப்புகள் எவ்வளவு, கொள்ளையடிக்கிறது எவ்வளவு, மோசடி செய்கின்றது எவ்வளவு. அல்லாஹ் இது அத்தனை தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ் உன்னுடைய சட்டதிட்டங்களை முழுமையாக ஏற்று வாழக்கூடிய நல்ல மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். அடுத்து 7வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீ மெதுவாக அல்லது உரத்த குரத்தில் பேசினாலும் அவனுக்கு ரெண்டுமே சமமானதான். ரகசியத்தையும் அதை விட மறைவானதை கூட அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது உயரமான வானங்களையும் பூமியும் படைத்த அவனே இந்த குர்ஆனை உங்களுக்கு கொடுத்தான். அவன் ரகசியத்தை மட்டுமில்ல, அதை விட மறைவானதை அறியக்கூடியவனா இருக்கிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் யார் ரகசியங்களை அறிந்தவனோ அந்த இறைவனே இந்த இறை மறையை அவன் இதை அருளினான். நிச்சயமா அவன் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனாக இருக்கின்றான். நபியே இந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவன் மிக மன்னிப்பவன் மிக கருணையாளன்கிறத சொல்லுங்க. இந்த குர்ஆனை கொடுத்தது வேற யாரும் இல்ல, வானம் பூமியை படைத்த அந்த படைப்பாளன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்துல
6வது வசனமா சொல்லி காட்டுறான். ரகசியத்தையும் அதை விட மறைவானதையும் கூட அல்லாஹ் அறிகிறான் அப்படிங்கிற இந்த தொடருக்கு, இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. ரகசியம், அதாவது சிறான விஷயங்கள் இருக்குல்ல, அது மனிதன் தன்னுடைய மனசுக்குள்ள எதை மறைச்சு வச்சிருக்கிறானோ அது. அதே நேரத்துல மனிதன் இனிமேல் செய்ய இருக்கிற, ஆனால் அவனது கவனத்திற்கு இதுவரை வராத செயல், ரகசியத்தை விட மறைவானது, அதையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இத மனிதன் அறிய மாட்டான். ஆனா அல்லாஹ் அனைத்தையும் அறிகின்றான். இப்ப பொதுவா நாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், அதை ரகசியமா வச்சிருக்கோம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதான் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். இனிமேல் ஒண்ணு செய்ய போறோம், இனிமேல் ஃபியூச்சர்ல செய்யறதுக்கு இருக்குது. அது நம்ம ரகசியமா வைக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நமக்கே தெரியாது இல்லையா? ஏன்னா இப்ப உள்ளது இல்ல, இதுக்கு முன்னாடி செஞ்சது, அதைத்தான் நம்ம ரகசியம் சொல்லுவோம். ரகசியமா வச்சிருப்போம், யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிருப்போம். ஆனா இனிமேல நம்ம ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வருஷங்கள்ல நாம ஒரு விஷயம் செய்யறதையும் அதை நம்ம மறைக்கணுங்கிறதே நமக்கு நினைப்புல கூட இல்லாத, அது அப்ப நடக்க போறது, அதையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் அனைத்தும் அறிகிறான்கிறதா, நடந்து முடிஞ்சது, இனி நடக்க இருப்பவன், ரெண்ட பற்றியும் அந்த அல்லாஹுக்கு ஒண்ணுதான். இந்த விஷயத்துல அவனுக்கு எல்லா படைப்புகளும் ஒரே ஒரு உயிரை போன்றது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹாலா படைச்சிருக்கான். அத்தனை பேருக்கும் பலவிதமான உணர்வுகளை கொடுத்திருக்கான். பலவிதமான நிகழ்வுகள் இருக்குது, பலவிதமான எண்ணங்கள் இருக்குது எல்லாம். ஆனா நமக்குத்தான் ஒருத்தரைத்தான் கவனிக்க முடியும், 2 பேரை கவனிக்க முடியும். அதிகப்படியா போனா ஒரு 10 பேரை கவனிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த கோடான கோடி மக்களையும் கவனிப்பது, பார்க்கிறது, ஒரே ஒரு உயிரை, ஒரு மனிதரை பார்க்கிறது எவ்வளவு லேசோ, அத மாதிரி அவனுக்கு லேசானது. அல்லாஹு அக்பர். எல்லாம் ஒரே ஒரு உயிரை பார்க்கிறது மாதிரி தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். 31வது அத்தியாயம் 28வது வசனத்துல, உங்களை படைப்பதும் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவதும் ஒரே ஒரு உயிரை படைப்பது போன்றதே. அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றலை பார்த்தீங்களா? ஒரு உயிரை படைக்கிறது மாதிரி தானே அந்த இவ்வளவையும் படைக்கிறதும் மீண்டும் கொண்டு வர்றதும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இது தப்சீர் தபரில, தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம்ல பதியப்பட்டிருக்கு இந்த விளக்கங்கள். அல்லாஹு அக்பர். இந்த வசனங்களுக்கு லஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ரகசியம் இருக்குல்ல, ரகசியங்களை அறியக்கூடியவனா இருக்கான். நபியே, நீங்க சத்தமா பேசினாலும் சரி, மெதுவா பேசினாலும் சரி, அந்த ரகசியங்களா நீங்க வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான்ற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு லஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மனசுக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணத்தை குறிக்கும். அதை விட மறைவானது இருக்குல்ல, அதையும் மனதில் தோன்றாத, இனிமேல் தோன்ற இருக்கக்கூடிய எண்ணத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். அந்த அளவுக்கு ரகசியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள இருந்து அறியறான். இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு தெரியாம உலகத்துல மனிதர்களுக்கு தெரியாம எதை வேண்டாலும் செய்யலாம். அதனாலதான் இன்னைக்கு தெரியாம செய்யறோம், தெரியாம செய்யறோம், தெரியாம செய்யறேன்னு எத்தனையோ மோசடிகள், நம்பிக்கை துரோகங்கள், அல்லாஹ் நீ காப்பாத்தி, அல்லாஹ் எவ்வளவோ பாவங்கள் நடக்குது. ஆனா அல்லாஹ்க்கு தெரியாம எந்த ஒன்னையும் மறைக்க முடியாது. இப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த சிந்தனையோட வாழ்ந்தாங்கண்டா, குற்றங்கள், பாவங்கள், தீமைகள் நடக்குமா? உண்மையான இந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தோம்டா, நீங்கன்னு நான் சொல்லல, என்னையும் சேர்த்து, நான் என்ன மலக்கா இல்ல, ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களும், ஒவ்வொரு அந்த அறிஞர்கள் பெருமக்கள் வழிநடத்தக்கூடிய மக்களும், ஒவ்வொரு ஒரு ஊரும், ஒவ்வொரு மஸ்ஜிதும், ஒவ்வொரு மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் இந்த அடிப்படையில அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் கணக்கெடுக்கிறான். அல்லாஹ் நம்ம மனசுல தோன்றக்கூடிய ரகசியங்களையும் அறியக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் நம்ம ரப்புக்கு முன்னாடி எப்படி நாளைக்கு போய் நிப்போம் பாத்துக்கிட்டு இருக்கானே, கேட்பானே, பதியப்பட்டிருக்கே, ரகசியத்தையும் அறிவானே, இப்படிங்கிற அல்லாஹ்க்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு அழகிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, நம்ம அநியாயத்துக்கு போக மாட்டோம், மோசடிக்கு போக மாட்டோம், பொய்க்கு போக மாட்டோம், புரட்டுக்கு போக மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம். எவ்வளவு பெரிய மோசடிகள் நடக்குது.
இதுக்கெல்லாம் போவோமா? முஸ்லிம்கள் எல்லாம் திருந்திட்டா, இந்த மாதிரி வாழ்ந்துட்டா, அல்லாஹ் அக்பர், இந்த பூமியே எவ்வளவு பெரிய அழகானதா, அமைதியானதா, சொர்க்கமானதா இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். மனசுல தோன்றது தோன்றாம இன்னும் இருக்கிறது அத்தனையும் அறியக்கூடியவனா இருக்கான்னு வஹாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஸைத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு எந்த ரகசியத்தை நீ பாதுகாக்கிறாங்கிறது உனக்கு தெரியலாம். ஆனா நாளை நீ பாதுகாக்கக்கூடிய ரகசியத்தை உன்னால் அறியவே இயலாது. எனவே முந்தைய ரகசியம் என்றால் பிந்தியதை விட மறைவானது. அப்போ அல்லாஹ்வை பொறுத்தவரை ரெண்டும் சமம். நம்ம இன்னைக்கு நடக்கிறத நம்ம பாதுகாப்போம், நம்ம ரகசியமா வச்சிருப்போங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இனிமேல் வர்றத நமக்கு தெரியுமா? நமக்கு அத பாதுகாப்போம்னு தெரியுமா? ஆனா அல்லாஹ பொறுத்தவரைக்கும் 2மே ஒண்ணுதான். அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ரப்பை நம்முடைய இரட்சகனா கொண்டு வாழக்கூடிய நாம இப்படியா இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானதா இருக்கணும், எவ்வளவு தூய்மையானதா இருக்கணும், எவ்வளவு அழகானதா இருக்கணும். இப்ப இருந்து நாமும் நம்ம ஒவ்வொருத்தரும் நாம இந்த வசனத்தை செயல்படுத்தணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தவான்களா வாழணும் அப்படிங்கிற தூய்மையான எண்ணத்தை உள்ளத்துல எடுத்து செயல்பட்டோம்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம் இல்லையா? பொய், புரட்டு, கோளு, மத்த தீமைகள்ல இருந்து நம்ம விலகிருவோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துக்கு பாருங்க, முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ரகசியத்தை விட மறைவானது என்கிறது மனதுல தோன்றக்கூடிய ஊசலாட்டம். அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். மற்றொரு அறிவிப்புல இதுவரை மனதுல தோன்றாத, ஆனால் இனிமேல் செய்ய இருக்கின்ற செயலை குறிக்கும் அந்த ரகசியத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போ 7வது வசனம் அல்லாஹு தாலா நபிய பார்த்து சொல்றான், நபியே நீங்க சத்தமா பேசினாலும் மறை லைட்டா லேசா ரகசியமா பேசினாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்காங்கிற இந்த வசனத்துக்கு எவ்வளவு விளக்கங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் அறிந்து இவ்வளவு ரகசியத்தை அறியக்கூடிய ரப்ப நாம நம்முடைய ரட்சகனா கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மளுக்கெல்லாம் கருணை காட்டி அவனுடைய மார்க்கத்திற்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம அல்லாஹுடையத்துல ஒளிவு மறைவு இல்லாம அந்த அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், கணக்கெடுப்பான், கேட்பாங்கிற சிந்தனையோட வாழக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8வது வசனத்துல அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்ல. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கு. நபியே உமக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொடுத்தது அவனை தவிர வேறு இறைவன் இல்ல. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் மிக உயர்ந்த பண்புகளும் உண்டு. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் தொடர்பா வந்துள்ள நபிமொழிகள் விவரம் சூரா ஆராஃப்ல நம்ம 7வது அத்தியாயத்துல 180வது அத்தியாயத்தின் அந்த வசனங்களின் வாயிலா நம்ம எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான். அதை போய் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தவிர வேற இறைவன் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கு. அத நபியே நீங்க அதையெல்லாம் எடுங்க, படிங்க, மக்களுக்கு விளக்கப்படுத்துங்க. மக்களே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த திருநாமங்களை படிங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அந்த திருநாமங்களை படித்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுடைய திருநாமங்களை படித்து மரணம் செய்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு சுவர்க்கம்ங்கிற ஒரு அழகிய செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இல்ல, வேற இடத்துகள்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை, அவனுடைய உயர்ந்த பண்புகளை நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹாலா இந்த இடத்துல அந்த விஷயங்களை எல்லாம் சொல்றான். அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். சோ 1 to 8 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 8வது வசனத்துல அல்லாஹுடைய திருநாமங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த திருநாமங்களை எல்லாம் நம்ம அல்லாஹுடைய ரசூல் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய திருநாமங்களையும் ஹதீஸ்ல வரக்கூடிய திருநாமங்களையும் நம்ம பார்க்கிறோம். அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லிட்டு 99 நேம்கள் இருக்கிறது. அது அல்லாத இன்னும் நிறைய நேம்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம படிச்சு விளங்கி அதை முழுமையாக நம்பிக்கை கொண்டு நம்ம வாழும்போது இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் ஈடேற்றத்தையும் மறுமையிலும் உயர்ந்த சுவனத்தையும் நம்ம பெற
பெறலாம்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த சூரா தாஹா சொல்லக்கூடிய 1 to 8 வசனங்கள் நமக்கு அழகியது. அல்லாஹாலா இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறது நமக்கு சிரமப்படுறதுக்காக இல்ல, கஷ்டப்படுறதுக்காக இல்ல. அதன் மூலமா நம்ம அழகிய வழிகாட்டுதலை பெற்று சுவர்க்கம் செல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்காங்கிற நிறைய செய்திய நம்ம பார்த்தோம். இந்த குர்ஆன் நமக்கு அருளா இருக்குன்னு பார்த்தோம், ஒளியா இருக்குங்கிறத பார்த்தோம், சொர்க்கத்திற்கு வழிகாட்டியா இருக்குங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த குர்ஆனை இதுவரைக்கும் ஓத தெரியாதவர்கள் இருந்தால் அதை ஓத கற்றுக்கொண்டு, விளங்காதவர்கள் இருந்தால் அதை விளங்குவதற்கு கற்றுக்கொண்டு, செயல்படாதவர்கள் இருந்தால் அதை செயல்படக்கூடிய முயற்சியில் மேற்கொள்ள யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யவும் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களுடைய வாரிசுகளுக்கும் எங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட செய்தியை நாங்கள் செயல்படுத்துவதோடு பிற மக்களுக்கும் எட்டி வைக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.